வணக்கம். நான் உங்கள் நாடோடி. இன்று நிலவு நிஜமா? இரவு வானத்தில் பளீரென மின்னும் நிலவை குறித்து உலகின் எல்லா மொழிகளிலும் கவிதைகள் புனையப்பட்டு விட்டன. எண்ணிலடங்கா பாடல்களும் இயற்றப்பட்டு விட்டன. இனி வரும் காலங்களிலும் இது தொடரத்தான் போகிறது. உலகம் இருக்கும் வரை ஓயப்போவதில்லை. உண்மையில் மனிதனுக்கு நிலவை குறித்து ஆர்வமும் அச்சமும் கலந்த அதிசயப்பும் மகாவியப்பும் ஒன்று சேர்ந்து அதை தன் இலக்கியங்களில், கவிதைகளில், இசையில் இழுத்து வரச் செய்வதாக தோன்றுகிறது. நிலவு குறித்த மர்மமான திகைப்பு அவனை அதை நோக்கி செலுத்துகிறது. இரவில் நிலவு மிளிர்வது சந்தேகமில்லாமல் ஒரு காவிய காட்சி. முழு நிலவாக தோன்றும் வடிவம் மாறுவதும் சுருங்குவதும் பின் பொலிவடைவதும் நாம் தினமும் காணும் ஒரு சாதாரண அபூர்வம். பூமியின் தோற்றத்தை பற்றி ஏறக்குறைய தெரிந்து கொண்டு விட்டோம். ஆனால் அதே சமயம் பூமியின் வெகு அருகே எப்போதும் ஒரே முகத்தை காட்டிக்கொண்டு சுற்றி வரும் அந்த விசித்திரமான வெள்ளை உருண்டையை பற்றி பல விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. நிலவு தோன்றியதாக அல்லது பூமியின் அருகே மனிதன் இன்னும் அறிந்திராத விஞ்ஞான விதியின்படி தானே வந்து சேர்ந்ததா, இல்லை சிலர் சொல்வது போல பூமியின் அருகே செயற்கையாக கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்து பல விவாதங்கள், கட்டுரைகள், கருத்துக்கள் முடிவின்றி அலசப்பட்டு வருகின்றன. அப்படியான ஒரு சதி கதையை பற்றி இப்போது பேச இருக்கிறோம். நிலவு நாம் எண்ணி வருவது போல இயற்கையான துணைக்கோள் அல்ல. அது வேற்றுக்கிரகவாசியின் மாபெரும் விண்கலம். இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் திகைப்பு அல்லது நக்கல் எனக்கு தெரிந்ததே. ஏனென்றால் நானும் முதலில் இதை படித்தபோது இப்படித்தான் உணர்ந்தேன். ஆனால் இந்த நிலவு வேற்றுக்கிரக விண்கலம் என்ற தியரி சற்று ஆழமாக நோக்க வேண்டிய கருத்துக்களை ஒட்டியே பேசப்படுகிறது. 70களின் துவக்கத்தில் ரஷ்ய விஞ்ஞானிகள் இவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் இதை பற்றி முதல் சிந்தனை விதைக்கப்பட்டது. மைக்கேல் வாசின், அலெக்சாண்டர் செசபர்கவ் என்ற 2 ரஷ்யர்கள் இந்த தியரியை உலகத்துக்கு அறிமுகம் செய்தார்கள். இதை ஆங்கிலத்தில் ஸ்பேஸ்ஷிப் மூன் தியரி என்று அழைக்கிறார்கள். நிலவு குறித்த சந்தேகங்கள். 1. பூமியின் ஈர்ப்பு சக்தியை தாண்டிய அளவுக்கு நிலவு மிகப்பெரிய அளவினாலான கோள். எனவே பூமியின் ஈர்ப்பின்படி நிலவு இங்கே வந்திருக்க முடியாது. 2. பூமி உருவான போது அதோடு ஒட்டாமல் தனியே பிரிந்த ஒரு துகளே நிலவு என்று பொதுவாக கருத்து ஒரு பொய். நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிலவு கற்கள் பூமியை விட பழமையானவை என்று அறியப்பட்டுள்ளன. 3. நிலவு கற்களின் தனிமங்கள் பூமியில் இல்லாதவைகள். 4. ஏன் நிலவானது ஒரு புதிர் போல எப்போதும் ஒரே பக்கத்தை பூமிக்கு காண்பித்தபடி சுற்றி வருகிறது? இதன்படி வேற்றுக்கிரகவாசிகள் நிலவை நமது பூமியின் அருகே கொண்டு வந்திருக்கலாம் என்றும், அல்லது இயற்கையாக பூமியின் அருகே நிலை கொண்டு விட்ட நிலவை வேற்றுக்கிரகவாசிகள் தங்களது விண்கலமாக மாற்றிக்கொண்டார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இதற்கு இவர்கள் காட்டும் காரணம் நிலவில் காணப்படும் பள்ளங்கள். கிரேட்டர்கள் எனப்படும் நிலவு பள்ளங்கள் மர்மமான முறையில் தட்டையாக தோன்றுவது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. உதாரணமாக, பூமியில் மில்லியன் வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட ஒரு விண்கல் மோதலில் உண்டான பள்ளம் மிக மிக ஆழமாக காணப்படுகிறது. இது அட்லாண்டிக் கடலில் கீழே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விண்கல் மோதலில்தான் டைனோசர்கள் ஒரே அடியாக ஒரே இரவில் மொத்தமாக அழிந்தன என்ற கருத்தும் தற்போது பெரிய அளவில் அங்கீகாரம் பெற்று வருகிறது. மேலும் பல பள்ளங்கள் நமது பூமியின் விண்கல்கள் மோதலினால் ஏற்பட்டுள்ளன. அவை பல மைல் தொலைவுக்கு ஆழமாக காணப்படும். அதே வேளையில் எந்தவித பாதுகாப்பு வளையங்களும், அதாவது ஓசோன் லேயர் போன்று இல்லாத நிலையில் ஏற்படும் பள்ளங்கள் அதிக ஆழத்தில் இருக்க வேண்டும். ஆனால் வியப்பாக வகையில் நிலவு பள்ளங்கள் வெகு தட்டையாக தோற்றமளிக்கின்றன. 4 அல்லது 5 மைல் அளவிலேயே இவை இருக்கின்றன. இதன் பின்னாளில் என்ன விஞ்ஞான காரணம் இருக்க முடியும் என்று ஆராய்ந்தால் கிடைக்கும் பதில் நம் நிலவு நம்பிக்கையை தகர்த்து போடுகிறது. ஆங்கிலத்தில் ஹாலோ மூன் தியரி என்று அழைக்கப்படும் சதிக்கதையின்படி நிலவின் உட்பகுதி நிஜத்தில் மற்ற கோள்கள் போன்று அடர்த்தியான பாறைகளால் ஆனதல்ல. நிலவில் உட்பகுதி
பெரிய குழி போன்றது. மனித இனம் பூமியில் தோன்றும் முன்னே நிலவில் இறங்கிய வேற்றுக்கிரகவாசிகள் நிலவின் உட்பகுதியில் இருந்த கடினமான பாறைகளை ஏதோ காரணங்களுக்காக வெற்று பகுதியாக உருவாக்க அல்லது அந்த பாறையில் இருந்த தனிமங்களுக்காக முழுவதும் குடைந்து எடுத்துவிட்டதால் உண்டான பவுடர் போன்ற நுண் துகள்களே நிலவின் மேல் காணப்படும் நிலவு மண் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு நிலவின் உட்பகுதியை குடைந்து அதை சுற்றி மிக மிக தடிமனான ஒரு ஏலியன் உலோகத்தால் அதை பூசி அல்லது தடுப்புச் சுவர் அமைத்து உள்ளே அவர்கள் பல சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாக சந்தேகர்கள் யூகம் தெரிவிக்கிறார்கள். எனவேதான் நிலவின் மீது மோதும் விண்கற்கள் 4-5 மைல் தொலைவை தாண்டி ஆழமான பள்ளங்கள் ஏற்படுத்த முடியவில்லை என்றும், அந்த தட்டையான பள்ளங்கள் நிலவின் மேற்பகுதியில் உள்ளதன் காரணம் இதுதான் என்றும் இதன் மர்மத்தை உடைத்துச் சொல்கிறார்கள் அவர்கள். எதற்காக வேற்றுக்கிரகவாசிகள் இப்படி சோதனையில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கான விடை இல்லை. அதை நம்மால் அறிந்து கொள்ள இயலாது. யூகங்கள் மட்டுமே சாத்தியம். மேலும் இந்த சோதனைகள் நடைபெறும் நிலவின் பகுதியானது நம்மால் எப்போதும் காண முடியாத நிலவின் இருண்ட பகுதி என்றும், நிலவு எப்போதுமே பூமிக்கு தன் ஒரே பக்கத்தை காண்பித்தவாறு சுற்றுவதன் மர்மம் இதுவே என்றும் பொதுவாக நம்பப்படுகிறது. நன்றி. நான் உங்கள் நாடோடி. அடுத்த பதிவில் காணலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.